ரொம்ப அழுதுட்ருக்கீங்களா? ரொம்ப சோகமாக இருக்கீங்களா? நிறைய ப்ராப்ளமாக வருது, என்ன பண்ணுறது? நான் இந்த கடவுளை நிறையா நம்பினேன். என்னை நல்லபடியாக பார்த்துப்பாங்க, எனக்கு எல்லாமே செய்வாங்க. என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணேன், விளக்கேற்றினேன், அது பண்ணேன், இது பண்ணேன். என்னடா சிரிக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? இந்த மூக்குத்தி அம்மன் மூவி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதில் ஒரு டைலாக் வரும் தெரியுமா? மை ஃபேவரட் டைலாக். கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச டைலாக்காக இருக்கலாம். நம்மளை படித்த கடவுளுக்கு நம்மக்கிட்ட இருந்து எதுவுமே தேவை கிடையாது, நம்பிக்கை மட்டும்தான் தேவை. நம்ம அப்பா அம்மா அடித்தாங்கன்னா அந்த குழந்தைங்கள பார்த்துருக்கீங்களா? அம்மா அடித்தாலோ இல்லை அப்பா அடித்தாலோ திரும்பியும் அழுதுகிட்டே வந்து அவங்கள தான் கட்டி பிடிக்கும். அந்த நம்பிக்கையை தான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் அடம் பிடிச்சும் அழுதும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் அது ரொம்ப பெருசாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த சின்ன நீங்கள் வந்து வழியில் கிடக்கிற கல்லை கேட்குறீங்க, அவர் வைரத்தை கொடுக்க ஆசைப்படுறார். கல்லை வாங்கினா இந்த நிமிஷம் நீ சிரிப்ப, ஆனால் வைரத்தை வாங்கினா உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், என்ன பண்ணால் நீ சந்தோஷமாக இருப்ப லைஃப் ஃபுல்லாக அப்படின்னு அவருக்கு தெரியும். என்ன நடந்தாலும் கடல் மேல் உள்ள நம்பிக்கை இழக்காதீங்க, கண்டிப்பாக அவர் பார்த்துப்பார். அவர் பக்கமும் வேறு யார் பார்ப்பாங்க? ரத்தையும் சதமும் இருக்கிற நம்ம அம்மா அப்பா நம்ம இந்த அளவுக்கு பார்த்துக்கும் போது இந்த உலகத்தையே படைச்சவர் அவர். அவருக்கு தெரியாதா நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு? நம்புங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும்.